அப்பச்சன் சார் என்ன சொல்ல போறீங்க? எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒண்ணுமே சொல்லலன்னா நீங்க தானே சொல்லணும்மா. மறுபடியும் டால்பி டிஜிட்டல்ல வந்து கொஞ்சம் அது நீங்க தான் சொல்லணும்மா. சரி, நான் தான் சொல்லணும். என்னோட தமிழ் உங்களுக்கு தான் தெரியும். என்னோட தமிழும் எனக்கு தான் தெரியும். தமிழ் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? படத்தை பற்றி பேசுகிறேன். இந்த படம் வந்து 31 வருஷத்துக்கு அப்புறம் இது திருப்பியும் அவங்க ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. டால்பி சவுண்ட் அண்ட் அழகான ஒரு கலர். ஸோ எனக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மேம் அந்த படம் வந்து நாங்கள் 100 டைம்ஸ் பார்த்துருக்கோம். பட் நான் இது வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைம் தான் பார்க்குறேன் இந்த தியேட்டர். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இந்த இது படம் தமிழில் வருதா சார்? தமிழ் வருது. தமிழ் இங்கே ரிலீஸ் பண்ணுங்க. சரி சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ். சரி. ஸோ இதில் என்ன சொல்லணும்னா, எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து மாஸ்டர் டெக்னீஷியன்ஸ். அதில் வந்து ஃபாசில் சார், அவர் வந்து இந்த கிரியேட் பண்ண ஒரு ஜீனியஸ். அவர் வந்து டைரக்டர் ஃபாசில், அவர் வந்து ஒரு ஜீனியஸ். இது எப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்கும் போது ஒரு அவுடேட்டடாக தெரியாத ஒரு ஃபிலிம் இந்த படம். ஓகே, ஸோ அதில் வந்து இப்போவும் கேரளாவில் வந்து அதோட ஒரிஜினல் மணிச்சித்திரத்தாள் அதோட நிறைய ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த டைலாக்ஸ் இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போவும் சோஷியல் மீடியாஸில் போடுறாங்க. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா படத்தை? பார்க்கலையா? சரி. ஸோ அதுதான், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மூவி. அண்ட் இந்த படம் வந்து ஐ ஹோப் எல்லோரும் வந்து தியேட்டருக்கு போய் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ரசிக்கணும். வேறு இப்போ பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 4 வரைக்கும் வருது. சரிங்க. ஸோ நீங்க இதே மூவியை தமிழ்ல பார்ட் 4 பார்ட் 5 நான் நீங்க ஏதோ ஒரு கேரக்டர் அது நம்ம ஃபாசில் சார் தானே கேட்கணும். இல்ல அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கான்னு கேக்குறேன். இவருக்கு இல்ல பார்ட் 2 தமிழ் வந்து வயசு இல்லை. மலையாளத்தில் அந்த மாதிரி ஐடியா இருக்கணும், அது ஃபாசில் சார் தான் நினைக்கணும். அது ஆமாம். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. பார்ட் 2 அது வந்ததுன்னா இப்போ அவங்க இந்த டால்பி அட்மாஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி நமக்கெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு மாற்றணும் இல்லையா? ஸோ எனக்கு தெரியாது பார்ட் 2 பற்றி. பட் பார்ட் 1 நல்லா இருக்குங்க. நிறைய மூவில ரீமேக் பண்ணிருக்காங்க, அது ஒரிஜினல் வெர்ஷன் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. நிறைய இந்த மூவியை பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. நம்ம அது குறை ஒன்றும் கிடையாது. காரணம் எல்லா ஓல்ட் லாங்குவேஜ் சூப்பர் ஹிட் தானே, மைனஸ் ஒன்றும் கிடையாது. உங்களோட ஃபேவரட் யார் மேடம்? சௌந்தர்யாவா ஜோதிகா? நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 2 படமும் பார்க்கல. முத்து இல்லையே, சந்திரமுகியும் பார்க்கல, சௌந்தர்யா ஜியோட படமும் பார்க்கல. ஆனால் நான் வந்து ஹிந்தி படம் பார்த்துருக்கேன். ஏன்னா கூல் பார்த்துருக்கேன். அதில் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஏன்னா பிரியதர்ஷன் சார், அந்த டைரக்டர் ஆஃப் தட் மூவி, இதுலேயும் வேலை செஞ்சுருக்காரு ஆஸ் அன் அசிஸ்டன்ட். ஸோ அந்த படமும் பார்த்துருக்கேன். எல்லாரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும். இவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் சூப்பர் ஹிட். உங்களோட ஆக்டிங்கை பற்றி எங்களுக்கு தெரியும். ஸோ தமிழில் வந்து நீங்கள் ரொம்ப லாங் கேப்பில் எப்போ நீங்கள் ஒரு படம் எடுங்க, வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணி
எல்லாத்துக்குமே ஒரு தெரியும். அந்த மாதிரி பண்ணலாம் படம் பண்ணலாம். இப்போதான் ஒரு மலையாளம் படம் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சாச்சு. இல்லை நேஷனல் அவார்டு கிடைச்சாச்சு. பட் தமிழ் படம் இப்போ 2-3 படம் வந்துட்டு இருக்கு. நான் பார்க்குறேன். ஆமாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி. இவ்வளோலாம் நடக்குது. பட் எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து சங்கடம் கரெக்டு தான். ஏன்னா எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. படம் வந்து புதுசாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் அதில் பாதி ஆர்டிஸ்ட் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து எனக்கு நாங்கள்லாம் எங்களுக்கு காலேஜ் லைஃப்லாம் இருக்குது இல்லையா, காலேஜ் லைஃப், ஹை ஸ்கூல் லைஃபு, அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த ஃபிலிம்ஸில், பிகாஸ் நாங்களாம் ரொம்ப யங்கில் தான் வந்தோம். இந்த படம் நடிக்கும் போது எனக்கு 22 வயசு. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட காலேஜ் மேட்ஸ், என்னோட ப்ரொஃபஸர்ஸ். அவங்கள பார்த்து அவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யும்போது தான் அதுலேருந்து தான் எனக்கு வந்து எல்லா எஜுகேஷனும். ஸோ எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாதது வந்து எல்லா சீனும் இப்போது பண்ணும்போது எனக்கு ஒரு சீனும் ஞாபகம் இல்லை. ஸோ இனிமேல் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்துட்டு திருப்பியும் எடுக்கலாம். முடியுமா? அது கரெக்ட். ஓகே தானே? சாரி, கார்த்திக் சார் இருக்குது. கார்த்திக் சார் அவர் ஓகே. தேங்க்யூ. வேறு யாருங்க ஃபினிஷ் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம எடுக்கலாம் சார். ஒரு வாட்டி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு கேட்டுருங்க. ஒரு வாட்டி. தேங்க்யூ. காபி படத்தை பற்றி மட்டும் யாருமே இல்லை. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்குறோம் ஸ்க்ரீனில். அது ரெஸ்டோரேஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸஸ், என்ன டைரக்ஷன், ஃபாதர் சார் டைரக்ஷன், ஒரு ட்ரீட் தான் அது திரும்ப பார்க்குறது. ரெஸ்டோரேஷன் 31 வருஷம் பிரிண்ட் பத்திரமா வச்சு இல்லை, இது பிரிண்ட் எங்கேயுமே கிடக்காது. பனோரமா செலெக்ஷன் போய் ஒரு பிரிண்ட் கிடச்சாப்பா. அதுலேயும் நித்திர மாதிரி நம்ம கண்டிப்பாக சூப்பர் ரெஸ்டோரேஷன். தேங்க்யூ சார். Excellent, as usual. We have seen it earlier, but the sound and the other, the kind of improvisation they made, tremendous. Excellent. Thank you. Especially her transformation, the way she transforms into a dancer at the end, fantastic. Thoroughly enjoyed seeing it again. Took us back memory lane. Wonderful. Of course, it is a fabulous song. Nice acting, good acting. Nice experience. Fantastic. Time machine. Wonderful. Nice to relive it again. இல்லை பார்த்துட்டு தான் இருக்கோம் யூடியூப்லலாம். தேங்க்யூ. She's a brilliant actor. It's fantastic watching this movie after so many years. It still makes me feel how amazing she is. Wonderful expressions and dance and everything. Beautiful. Superb acting. Wonderful movie. எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்டு தான். ஸோ ரீமாஸ்டரிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ஒரு வார்த்தையில் சொன்னால் அடிபொலி. தேங்க்யூ. It is very nice. Same thing.
right? I liked it.